ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னா எதுக்கு இந்த வீடியோனா, கம்பம் பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சுருளி ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் போகிறோம். காருக்குள்ளே நைட்டியோடு தான் போகிறோம். ஏன்னா சரி எப்படி அங்கே போய் ஃபால்ஸில் குளிக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருளிக்கு போகிறோம். சுருளிக்கு இது என்ட்ரன்ஸு போகும்போதேவும் அங்கே நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் உள்ளே விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ இது ஸ்டார்டிங்லேயே விற்கிறாங்க. நாங்கள் போய் மேலே குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் குளிச்சுட்டு திரும்பி வரும்போது எடுக்கிற இந்த வீடியோ. சுருளி ஃபால்ஸு குற்றாலம் அருவி மாதிரியே இருக்கும். இந்த ஃபால்ஸு நல்லா ஜம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். போயிட்டு திரும்பியாச்சு. ஆமாம், எல்லாமே இருக்கு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். பார்த்துக்கோங்க, ஃபாரஸ்ட் தான். எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் தான். பார்த்துட்டே இருங்க. மங்கீன்னு சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க, குரங்குன்னு சொல்லக்கூடாது. மங்கீஸ், அனுமான்ஸ் நிறையா இருக்காங்க. பார்த்துக்கோங்க. கேரளாக்காரங்களும் இங்கே நிறைய வருவாங்க. எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வருவாங்க. எல்லாரும் சுற்றி பார்க்கறக்காண்டி மெனக்கிட்டு வருவாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. செம்மையாக இருக்கும். காடு, மலை பிரதேசம், குளிக்கிறதுக்கு சுருளி அருவி, நிறைய கோயில்ஸு, என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணம் முடித்த புதுசு உடனேவும் புதுமண தம்பதிகளை ஃபஸ்ட்டு வர சொல்கிறதே இந்த சுருளிக்கு தான் வர சொல்லுவாங்க. நாங்கள் வெள்ள தண்ணி அருவி வெளியிலேருந்து வந்தவங்க நிறைய அருவி. ஃபாரஸ்ட் ஃபண்டெல்லாம் முதல்ல இப்படி இல்லை. முதல்ல பயங்கரமாக முதல்லாம் அப்படியே இதுக்குள்ள ஃபுல்லாகவும் வடை, சாம்பு எல்லாமே இந்த உள்ள வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பாகத்துல எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் இதுல வெள்ள ஆறு மாதிரி போகுது. இங்க முன்னாடி கிடா வெட்டி பிள்ளைகளுக்கு மொட்டை எடுத்து கிடா வெட்டி இங்க சாப்பாடு சமையலும் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இங்க உள்ள ஒரு 2 பேரு தூக்க மாட்டியா அல்ல. முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு லவர்ஸ் வந்திருக்கும் போது ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. அந்த பிரச்சனை ஆனதுல இருந்து இங்க வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வந்து உள்ள வண்டி எதுவுமே உள்ள அலோட் பண்றது இல்ல. இங்க சமையல் கட்டி வச்சிட்டாங்க. லே போடுங்க. சொல்லுங்க. ஹலோ गाइस. ஹலோ. நான் ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾವ. ನೋಡ್ತಾವ. இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த இடத்துல பார்த்தாலும் கோழி, ஆடு எல்லாம் வெட்டி நேத்தி கண் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு தண்ணி அங்க வரைக்கும் தண்ணி வரும். இப்பதான் தண்ணி குறைஞ்சு போச்சு. பயங்கரமா இருந்துச்சு தண்ணி. பாத்துக்கோங்க, ஏன்னா நிறைய தண்ணி வருஷம். நாங்க இங்க உட்காந்து குளிக்கிறதே. பின்ன அங்க பாருங்க, முள்ளப்பை அணைக்கட்டு இருக்கு. பாத்தீங்களா, வந்து தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி நல்ல தண்ணி போகும். இந்த மேல பாத்தீங்களா, அந்த ஆத்துக்கு மேல அங்கதான் முன்னாடி சமையல் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்க கீழே சமையல் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு மொட்டை எடுக்கிறது, நல்லது கட்ட பண்ண வர்றது, யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுக்கு இது கொடுக்க வர்றது எல்லாமே இங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 2 பேரும் உள்ள வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. லவ்வர்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். கிடா வெட்டி மொட்டை அடிச்சு ரொம்ப அழகா இருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த புகையெல்லாம் போகுந்த வடை போடுவாங்க, டீ, அதெல்லாம் அந்த வாசனை, புகை வாசனை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி அந்த ஒரு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் வந்து சுருளி ஃபால்ஸ். இங்க முடிஞ்ச எல்லாரும் வந்துட்டு போங்க. பயங்கர அழகா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, எங்க அண்ணி தண்ணிக்குள்ள இறங்கி ஆடுறாங்க. நீங்களும் வாங்க, எல்லாம் அழகா இருக்கு. எங்க வேணாலும் யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வந்தா போதும், அவ்வளவு இருந்துச்சு. நாங்க முன்னாடி சாப்பாடு எல்லாம் வீட்டுல இருந்து பண்ணி எடுத்து வருவோம். புடி சாதம் கொண்டு வந்துட்டீங்க, உட்காந்து சாப்பிடுவோம். அந்த குரங்கெல்லாம் வரும். குரங்கு சொல்லக்கூடாது, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. தெரியுமா, சுருளி வந்து ஒரு ஃபேமஸான ஸ்தலம், ஃபேமஸான ஏரியா. கோயில் இருக்குங்க. அந்த கோயில வந்து சாமி கும்பிட்டு, இந்த குரங்கர கோயில், இது கைலாசநாதர் கோயில் எல்லாமே இங்க இருக்கு. இதை நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும். நல்ல மலை பிரதேசம், இயற்கையான பிரதேசம். மங்கீஷ் இஷ்டமான மங்கீஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்மள கொண்டு போயிடும். ஆமா, வந்தா நீங்க பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க, எடுத்துட்டு போயிடும். ஆனா அழகா இருக்கும், நம்ம ரசிக்கலாம். நாங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பக்கமா, எங்களுக்கு ரொம்ப பக்கம். எங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கம். நம்ம எப்பயுமே வர்றதுனால எங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இங்க தூரத்துல இருந்து ஆளுங்க வர்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்க வர்றது இல்ல. ஆனா இப்ப வர்றவங்களுக்கு நல்ல ஃபீலிங்ஸ். நாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் மெமரி வந்து போனா பக்கத்துல இருக்க நான் சொல்றாங்களா, தூரம் போய் பாக்குறோம். பக்கத்துல இருக்க நல்ல இடத்துல போய் பார்க்க மாட்டாங்க சொல்றாங்க. அது அருமை தெரியாது. வெளிநாட்டுல இருந்து, வெளியூர்ல இருந்து, கேரளால இருந்து எல்லா ஊர்லயும் வந்து பாப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தா நீங்க ரேட் கூடி போச்சு. எல்லாம் பயங்கர ரேட். இப்ப உள்ள வரதுக்கு காசு, வண்டியில வரதுக்கு காசு இல்ல. 10-30 ரூபா தான். அதிகமான காசு இல்ல. ஒரு சேஃப்க்கு வேண்டியது பண்றாங்க. பின்ன கவர்மெண்ட்க்கு ஒரு வருமானம் ஆயிடுன்னு சொல்லி பண்றாங்க.
சொல்றாங்க. ஆனா இப்பவே எத்தனை தடவை நாங்க வந்தாலும் எங்களுக்கு அந்த பழைய மெமரி மட்டும் மனசுல இருந்து மைண்ட் போகவே மாட்டேங்குது. இப்பவே அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நேர்த்திக்கடன் வைப்பாங்க, பிள்ளைங்க மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இங்க திதி தான். கொடுப்பாங்க, திதி கொடுக்குறது எல்லாமே இந்த கோலம். இந்த கருமாரி பண்ணவர் எல்லாமே இங்க வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே உகந்த சுருளி ஃபால்ஸ்னு சொல்றது. இங்க மேல இருந்து தண்ணி எப்பவுமே எந்த கோடை காலம் தண்ணி வத்தவே வத்தாது. எப்பயுமே வந்துதான் இருக்கு தண்ணி. ஒரு தடவை வந்துட்டு போனா எப்பயுமே வருஷம் வந்துட்டு போய் நமக்கு தோணும். ஏன்னா குற்றாலம்ல ஒண்ணுமே இல்லை. குற்றாலம்ல ரொம்ப சிம்பிள். அது ரோடு சைடு கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் போகுது. இங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம நிறைய உள்ள நடந்து போகணும். அந்த நடந்து போறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த சம்பவம் நடந்ததுனாலதான் இப்ப வந்து இதா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஒரு தடவை சேனலாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட ஆமா அவ்வளோ ஒரு நல்ல செமையா இருக்கும். ஆனா ரொம்ப பக்கம் தான். இந்த கம்பம் தேனி போறவங்களுக்குலாம் பக்கம் தான். இந்த பக்கம் வந்தா கிரேப்ஸ் தோட்டம் பார்க்கலாம், அருவிக்கு வரலாம், வைகை டேம் எல்லாமே பக்கம் இருக்கு. எங்க ஏரியா பயங்கர நல்ல சூப்பர் ஏரியா. ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, இல்லை ஆள் உட்காரதுக்கு இடம் பின்னாடி. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் அங்கே வரைக்கும் வண்டி போகும், பஸ் போகும், எல்லாம் செய்யும். ஆனால் இப்போ தான் எங்கேயுமே சில பிரச்சனை. இந்த காடாக இருக்கா, அதனால் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அந்த பிரச்சனை நடந்ததுனால தான் இப்போ யாரையும் உள்ளே விடுறதில்ல. வெளியிலே வந்து பார்த்துக்கோங்க, ஒரு பொருளை கூட உங்களை கொண்டு போகிற விடுறதில்ல. ஆனால் சின்ன பிள்ளை மெமரிலாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியான மெமரி. ஆமாம், சவுண்டு கேட்குதா? அது வந்து தண்ணி சவுண்டு, சலவன்னு தண்ணி சவுண்டு கேட்கும். இந்த தமிழ்நாடு வனத்துறைன்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க. சொன்னாங்க போகும்போது இல்லை வெயிட்டு, வரும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க. உள்ளே வர்றதுக்கு வந்து பஸ் விட்டுருக்காங்க. முதல்ல அப்படி இல்லை. முதல்லாம் பஸ் இல்லை, நடந்து தான் வருவாங்க. இப்போயும் நடந்து வருவாங்க. வயசானவங்களுக்கு மட்டும் பஸ் விட்டுருக்காங்க. யாருக்கு வேணாலும் ஏறிக்கலாம். 20 ரூபீஸ், 20 ரூபா கொடுக்கணும். ஆமாம், ஜாலியாக நடந்து போகிறது எனக்கு பிடிக்கும். லைவ் டெட்டா? நெட்டு கிட்டத்தில் விட நெட்டு கிட்டத்தில். வான காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கோம். நடந்து கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. எப்படியும் 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் முன்னாடியெல்லாம் பிரச்சனை கிடையாது. முன்னாடிலாம் எப்போ வேணாலும் போகலாம். இப்போ வண்டி அங்கே வரைக்கும் போகும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு 10 வருஷமாக தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அதுக்கு முதல்ல பிரச்சனையே இல்லை. என்ன ஃபுல்லாகவே காடு, ஃபாரஸ்ட்டு. ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு லைவ் போடலான்னு நினச்சேன். ஆனால் நெட்டிலாம் போயிடுச்சு. அது பக்கத்தில் வரும்போதே நெட்டிலாம் போயிடும். ஆமாம், ஃபாரஸ்ட் ஏரியாங்கனால இந்த வரைக்கும் டவர் எதுவும் வைக்க. இங்கே இருக்கவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் நமக்கு எப்படியும் டவர் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே நிறையா கோயில்ஸ் இருக்குது. ஒரு முந்தைய எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அசுத்தம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சாம்பு, சோப்பு, எந்த ஒரு பால் கவரு எதுவுமே கொண்டு போக அனுமதியே கிடையாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எப்போயுமே கூட்டம் குறையாத ஏரியா இந்த ஏரியா தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் டூரு விசிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏரியா நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தா தெரிஞ்சு போகும். அவ்வளோ இதாக செக் போஸ்ட்டு கடந்து அந்த பக்கம் போகிறோம். இல்லை சுத்தமாக ஒழிக்க டாக்டர் இவன் இல்லை பார்த்தா இல்லை நீரேஜ் கொடுண்டா சுத்தடாமா. கொஞ்ச நேரம் இந்த ஊஞ்சல் பிள்ளைங்களுக்கு உட்கார்றதுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. அதனால் சுற்றி பார்க்கலாம். ஆமாம், டான்ஸு நீ கூட பிதி ಹೋಗು. ನಾನು ಜಾಮ ನೀರು ಎತ್ತಿ ಬರಬೇಕಲ್ಲ. ಸರಿ, ನೀನು ಎತ್ತಿ ನಾನು ನೀರು ஊஞ்சல் எல்லாமே இருக்கு. குழந்தைங்களுக்கு விளையாடுறது, பெரியவங்க விளையாடலாம். நானும் விளையாட போகிறேன். ஆமாம், வருது. எடுக்கு കഴിച്ചത് ആണ്ട ഇത് പണ്ട ഊഞ്ഞാണ് ഏതാ ആണ്ട
மேலே குளிச்சாச்சு, ரவுண்டு அடித்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு, ஊஞ்சலாடி எல்லா இடம் சுற்றிட்டு வந்தாச்சு. வந்து மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது பெரிய ஒரு மரம் இருக்குது, அது கொள்ள வருஷமாக இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ். மறுபடியும் அந்த டோல்கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே மறுபடியும் நாங்கள் என்னென்ன பொருளை கொடுத்தோமோ அதை திருப்பி வாங்கிட்டு போகணும். ஷாம்பு எதுவும் உள்ளே கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இங்கே வந்து பார்த்து சந்தோஷப்படுங்க.